வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் வேலம்பாளையம் தனியார் நீச்சல் பயிற்சி மையத்தில் முதல்வர் கோப்பைக்கான நீச்சல் போட்டி நடைபெற்றது. மேயர் தினேஷ்குமார், எம்எல்ஏ செல்வராஜ் போட்டிகளை துவக்கி வைத்தனர். பள்ளி மாணவர்கள் 65 பேர், மாணவியர் 34 பேர், கல்லூரி மாணவர் 10 பேர், மாணவியர் 8 பேர் என மொத்தம் 117 பேர் பங்கேற்றனர். ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை, பிரஸ்ட் ஸ்ட்ரோக் என 4 வகைகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. 100 மீட்டர், 200 மீட்டர் கீட்ஸ் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். போட்டிகளுக்கான ஏற்பாட்டினை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் செய்திருந்தார். உடுமலையில் தமாக நிர்வாகி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜி.கே. வாசன் அரசு ஆசிரியர்களை அரசு அரவணைத்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எதிர்கட்சி தலைவருடைய ஸ்தானம் என்பது இந்தியாவிலே ஒரு மரியாதைக்குரிய ஸ்தானம், ஒரு பெரிய ஸ்தானம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டிற்கு சென்று நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் முறை பற்றியும் பல்வேறு விஷயங்களிலே தவறான தகவல்களையும் கொடுத்திருப்பது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். பூரண மதுவிலக்கு தேவை என்பதிலே எங்களுடைய முதல் கொள்கையாக உறுதியாக இயக்க தொடர்பிலிருந்து ஐயா முப்பனார் காலத்திலிருந்து தொடர்ச்சியிலிருந்து இதைத்தான் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் இதற்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தமாக தனித்தன்மையோடு இதனை வலியுறுத்திக் கொண்டே இருக்கும். இதற்காக 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் கொடுத்ததையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கோரிக்கை எப்பொழுதும் தொடரும், இதில் மாற்று கருத்து கிடையாது. அதேபோல முக்கியமா தென் மாநிலங்களில் உள்ள எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வருத்தமான செய்தி, தமிழகத்திலே அதிக அளவிலே சட்டம் ஒழுங்கு பாதித்திருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் என்று மிக பெரிய அளவிலே பத்திரிகை, தொலைக்காட்சி அதற்கு சாட்சி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அரசு இதை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக செய்து சாதாரண மக்களுக்கு, கிராமத்திலும் நகரத்திலும் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. உடுமலை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பஸ் ஸ்டாண்ட் முன்பு சங்கு ஊதி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஓடை நீர்வழி பாதை ஆக்கிரமிப்புகளை ஹைகோர்ட் உத்தரவின்படி மழைக்காலம் வருமுன் அகற்ற வேண்டும், யசோதா ராமலிங்கம் சாலையின் குறுக்கே சுவர் கட்டி மக்களின் வழித்தடத்தை அடைக்கக்கூடாது, உடுமலை பழனி ரோட்டில் உள்ள USS காலனி வரை கழுத்தறுத்தான் பள்ளத்தில் ஓடை கரையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி கரையை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திண்டிவனம் வட்டார RTO அலுவலகம் புதுவை சாலையில் இயங்கி வருகிறது. போக்குவரத்து அலுவலராக முக்கண்ணன் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளராக சவுந்தரராஜன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த அலுவலகத்தில் அலுவலக ஊழியர்கள், புரோக்கர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் வாங்குவதாக தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் சென்றது. இன்று மாலை லஞ்ச ஒழிப்புத்துறை DSP வேல்முருகன், இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி மற்றும் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். போலீசை கண்டதும் ஊழியர்கள், புரோக்கர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் பணத்தை ஜன்னல் வழியாக வீசிவிட்டு தப்ப முயன்றனர். போலீசார் அவர்களை பிடித்து கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் விமான ஓடுதளத்தை விரிவுபடுத்தி கூடுதல் விமான சேவை துவக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார். விமான நிலைய வசதிகளை பார்வையிட்டு கூடுதல் விமானங்களை இயக்க அதிகாரிகள் மற்றும் MLA-க்களுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கவர்னர் மாளிகை அருகே உள்ள பாரதியார் சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். ஈஸ்வரன் கோயில் வீதியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் பாரதியார் படத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் MLA-க்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி அவர் பயன்படுத்திய பொருட்களையும் நூல்களையும் பார்வையிட்டனர். தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட இசைத்துறை மாணவர்கள் பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தினர்.
ஈரோடு மாவட்டம் பல்லடம் NS பழனிசாமி நினைவு மணிமண்டபத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அஞ்சலி செலுத்தினார். தனிமனித ஒழுக்கம் எல்லோருக்கும் அவசியம். பாலியல் வருந்தத்தக்க செய்தி என்றால் அதற்கு அவசியம் தனிமனித ஒழுக்கம். பாலியல் செய்பவன் இவன்தான் என்று முதல் 24 மணி நேரத்திலே தவறு செய்தவரை, மிருகத்தனமாக இருந்தவனை அடையாளம் கண்டுகொண்டால் அதற்கு விசாரணை கூடாது, தூக்கு தண்டனை தான் தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொடர் கோரிக்கை. அதை மத்திய மாநில அரசுகள் வரும் நாட்களிலே நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற கொடூரமான நிகழ்வுகள் குறையும். 3-4 வயது குழந்தையை ஆரம்பித்து 80 வயது மூதாட்டி வரை பாலியல் என்றால் சமுதாயத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது நம்முடைய கடமை. முதல்வர் கோப்பைக்கான செஸ், கேரம், சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் இந்துஸ்தான் கல்லூரியில் துவங்கியது. கல்லூரி மாணவ மாணவியருக்கு வரும் 17 முதல் 19ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும். பொது பிரிவினருக்கு கேரம் மற்றும் சிலம்பம் போட்டிகள் வரும் 19 முதல் 21ஆம் தேதி வரையும், அரசு ஊழியர்களுக்கு ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்கும் வரும் 23, 24ஆம் தேதிகளில் போட்டிகள் நடக்கின்றன. சிலம்பம் போட்டியில் 1300 பேர் பதிவு செய்துள்ளனர். கேரம் போட்டியில் 114 மாணவியர், 260 மாணவர்கள் என 374 பேர் பங்கேற்றனர். பல்வேறு சுற்றுகளை எடுத்து ஒற்றையர் பிரிவில் பள்ளி மாணவியர் சுபர்ணா, சுனோத்ரா, சோபனா, மோகிதா ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி அமைச்சர் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். வகுப்பறைகளை ஆய்வு செய்து மாணவிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் மாணவிகளிடம் அவர் பேசும்போது, பள்ளிகள் மாணவர்களை உருவாக்கும் பட்டறை என்றும், ஆசிரியர்கள் தரும் நல்ல கருத்துக்களால் மாணவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். நீங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்று ஏதாவது தயவுசெய்து சந்தேகம் கேட்பதில் வெட்கப்படாதீர்கள், சந்தேகம் கேட்பதில் கூச்சப்படாதீர்கள், சந்தேகம் கேட்பதில் பயப்படாதீங்க. சிரிச்சிருவாங்களோ, கிண்டல் அடிச்சிருவாங்களோ, டீச்சரே அவங்க திட்டிடுவாங்களோ அப்படின்னு எண்ணத்தை தயவுசெய்து தூக்கி எறியுங்கள். ஏன்னா இங்க உங்களுக்கு சந்தேகம் என்று வரும்போது கை தூக்கத்தில் நீங்க தயங்கினீங்க அப்படின்னீங்கன்னா வாழ்நாள் போது அடுத்த கட்டத்தில் செல்லும் பொழுது இந்த குணம் உங்களை தொட்டிக்கொண்டே வாழ்ந்தது. ஆனா ஏதாவது வெளிப்படையாக நீங்க கேட்கக்கூடியதை வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடம் என்பது உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தானே தவிர உங்க தலையில இருந்து திணிக்கிறதுக்காக கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அறிவை இவர்களுடைய நம்முடைய பெருமைக்குரிய ஆசிரியர்கள் மூலமாக இதை தூண்டிவிட்டு உங்களுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதுதான் கல்விக்கூடமே. இங்க வரும்பொழுது ஏதோ வராங்க, நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எழுதுனா திட்டுறாங்கிறதுக்காக கிடையாது. இது உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு பட்டறை, இது உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதுதான் நீங்க நினைச்சுக்கொள்வீங்க. குறிப்பாக நம்முடைய போர்டு எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் போர்டு எக்ஸாம் 5 months வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்பு பல்வேறு ரிப்பீட்டிங் எக்ஸாம்ஸ் வரும், உங்களுக்கான பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது என்று சொன்னாலும் போர்டு எக்ஸாமுக்கு போகும்போது தயவுசெய்து ஒரு பதற்றங்களே ஒரு பயம் அப்படிலாம் வச்சுக்காதீங்க மனசுல. நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ் நம்ம டெஸ்ட் உட்காந்து நம்ம எழுத போற இன்னொரு டெஸ்ட், அது அவ்வளவுதான். அந்த ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய டீச்சர்ஸ் உங்களுக்காக எப்படியெல்லாம் உங்களுடைய பயிற்சி உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறார்களோ அதை முழுமையாக குட்மான்னு சொல்லுங்க. உங்களை திட்டுறாங்க, உங்களை அறிவுரை சொல்றாங்க, ஏதோ குறிப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சது குறித்து தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. நம்முடைய ஆசிரியர்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுறதுக்காகத்தான் அந்த அட்வைஸ். நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்க போகும் பொழுது இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்றதுல உங்க ஆள் இருக்க மாட்டாங்க. இது நான் பல இடத்துல நான் சொல்றதுதான் அதுதான். அது இந்த இடம் எப்படா காலியோ நமக்கு இடத்தை எப்படா ஃபில் பண்ணிக்கலான்னு தான் நம்முடைய சொசைட்டி நிற்கும். அதனால நீங்க பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டு முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இதை வாழ்நாள் முழுவதும் நம்ம டீச்சருக்கு சொல்லி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதில் நீங்கள் உங்களை முழுமையாக நீங்கள் அதில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். நல்லா படிங்க. இந்த வயசு என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரிதான் படிப்பு 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 அதை மட்டும் செய்யுங்க. அந்த படிப்புக்கு தடையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். பல்வேறு திட்டங்கள் நம்ம கொண்டு வரணும். வெறும் ஒரு முதலமைச்சராக மட்டும் அவர் சொல்லணுமா? அவர் சொல்லும் பொழுது உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து தான் அந்த திட்டத்தை நான் கொண்டு வரேன், படிங்க. எல்லாருமே 100 எடுக்க, ஒரு சிலர் 100 எடுப்பாங்க, ஒரு சிலர் 80 மார்க், 90 மார்க், 70 மார்க், 60 மார்க் கூட நீங்க எடுக்கலாம். ஆனா எடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதனால தனித்திறமை வளர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்ம கொண்டு தனித்திறமை மிக மிக அவசியம்.
அந்த தனித்திறமையை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு வருவது நிறைய மார்க் வாங்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளில போனேன் அப்படிங்கறதை காட்டிலும் இந்த பள்ளிக்கூடம் நான் ரொம்ப ஒழுக்கத்தோடு இருந்த டிசிப்ளினோட நான் போறேன் அப்படிங்கறதான் நீங்க உங்களுடைய ஆசிரியருக்கு தரக்கூடிய ஒரு நல்லாசிரியர் விருதாக இருக்கும்.